அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆச்சியா. தமிழ் ஃபன் டைம் யூடியூப் சேனலாக நாங்கள் தற்போது என்னென்ன பார்க்க போகிறது கோட் மூவியோட ட்ரெய்லர் தான் தற்போது சமூக வலைத்தளங்களில் ரிலீஸ் செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த மூவியை பொறுத்த வரைக்கும் இந்த மூவி பலதரப்பட்ட எதிர்பார்ப்புகளை கூடிய ஒரு மூவியாக காணப்படுகின்றது. ஏன்னா அந்த மூவியில் விஜய் நடிப்பதால் தான் அந்த மூவியானது மிகவும் எதிர்பார்ப்புகளை கூட்டியிருக்கின்றது. விஜய் அவர்களின் கடைசி மூவியாகவும் குறிப்பிடப்படுகின்றது. வயசாயிடுச்சு, ஸ்குவாடை விட்டு போய் பல வருஷம் ஆச்சு. வெங்கட் பிரவின் இயக்கத்தில் மற்றும் ஜுவன் சங்கர் ராஜா இசையில் மிகவும் பிரம்மாண்டமாக உருவாகி கொண்டிருக்கின்ற ஒரு படமாகவே இந்த கோட் மூவியை குறிப்பிடலாம். அந்த கோட் மூவியின் டெய்லரான தற்போது ரிலீஸ் செய்யப்பட்டிருந்தது. அதுக்கு முதல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க போய் பார்ப்போம் எப்படி இருக்கு டெய்லர்ன்ற பார்த்து தெரிஞ்சுது. அதுக்கு சந்தோஷம். ஸ்டார்ட்லேயே வேறு லெவல் பண்ணியிருக்காங்க. விஜய் Guys, this is a new assignment. உங்களை லீட் பண்ண போகிறது ஒரு புது லீடர். 68 international successful operations, hostage negotiator, field agent, spy. In short, he is a goat of sats. விஜய் வேறு லெவல் பண்ணிக்காங்க. குழந்தை நல்லா இருக்கு, ஒன்றும் டென்ஷன் ஆகாத. எனக்கு குழந்தைய நினைச்சலாம் டென்ஷன் இல்லை, காந்தியை நினைச்சுதான் டென்ஷன். இப்பெல்லாம் அலோஃபா சுத்திட்டு இருக்காரு, வீட்டுக்கும் டைமுக்கு வரதில்லை. சத்தியமா கூடாதுடா. ஏதாவது பொண்ணோட தொடர்பு இருக்கும்னு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. சில்லி மூமெண்ட். அறிவு இருக்கடா உனக்கு? ஒரு நாள் மிஷனுக்கு ஃபேமிலியோட ஹாலிடேக்கு போவானா? அதுவும் பேங்காக்கு குடும்பத்தோட போவானா? நான் அனுபவிச்ச இந்த பெயினை மோகன் இருக்காரு. காந்தியும் வேறு மாதிரி தான் இருக்கு. இல்லைப்பா, மூவி திரையில் பார்த்தா தெரியும். இது வரைக்கும் நிறைய பேர் காந்தி வேஷம் போட்டு பார்த்துருக்கேன். மூவி நேம் காந்தி. காந்தியே வேஷம் போட்டு பார்ப்போம். சென்னையில் ஏதோ ஒரு இடத்துல போறாங்க. பிரச்சனையை விட்டு நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. சண்டை காட்சியில செம்மையா இருக்காரு. வேற லெவல்ல இருக்கு. வயசாயிடுச்சு, ஸ்குவாடை விட்டு போய் பல வருஷம் ஆச்சு. எப்படின்னு யோசிக்கிறீங்களா? எவ்வளோ வயசான நடிப்பு வேற லெவல் இருக்கு. A lion is always a lion. Do you think you can stop me? Do you think you can stop me? No one can stop me. ஆமா, கிள்ளி எடு வேற லெவல்ல மாமணியே முருகையா, வேற லெவல் குலம் காக்கும் வேலையா. பார்ப்போம் எதிர்பார்ப்பு எப்படி இருக்குன்றது தியேட்டர்லாம் பார்த்து தான் தெரிஞ்சு போகணும். பார்ப்போம் எப்படி இருக்குன்றது. ஒரு மூவி டெய்லரை பார்க்கக்கூடிய இவ்வளோ வேறு மாதிரிக்கு அவ்வளோவுக்கு வெங்கட் பிரபு செய்திருக்கிறார் என்பதை குறிப்பது வந்து அவ்வளவுக்கு அழகான முறையில் இந்த டெய்லர் தந்திருக்கின்றார். இந்த டெய்லர் போல் அந்த மூவிக்கும் இருக்கும் என்பது திரையில் பார்த்தா தெரியும். பார்ப்போம் வாங்க. கோட் மூவியில் டெய்லரை பார்த்தா வேறு லெவலில் இருக்கி ஒரு மிகவும் ஒரு ஜதார்த்தபூர்வமாக சட்டப்படியாக வெங்கட் பிரபு அவர்கள் எடுத்திருக்கின்றார் கோட் மூவியினை. விஜய் நடிப்பை பார்த்தால் அவர் நடிப்பை சொல்லவே வேணாம். அவர் மிகவும் வேறு லெவல் நடிக்கக்கூடிய ஒரு நடிகராக காணப்படுகின்றார். அது மட்டுமல்ல, மிகவும் அதிகமான ஃபேன் பேக்ஸை கொண்ட ஒரு நடிகர். அவ்வளோ சிறப்பான முறையில் தத்துருவமாக தனது நடிப்பினை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நடிகராகவும் விஜய் அவர்கள் காணப்படுவது
வருவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. யுவன் சங்கர் ராஜா இசையை பொறுத்தவரைக்கும் யுவன் சங்கர் ராஜா இசையின் என்பது ஒரு மிகவும் சிறந்த முறைக்கு தன் இசையினை வழங்கக்கூடிய ஒருவராகவே யுவன் சங்கர் ராஜா காணப்படுகின்றார். ஒரு இளையராஜாவின் பாஸ் என்ற சொல்ல வேண்டியதில்லை, அவ்வளவுக்கு அழகான முறையில் இசையினை கோட் மூவிக்கு வழங்கியிருந்தார். அவர் சோங்கள் அவ்வளவுக்கு ஃபேமஸ் ஆகாட்டியும் ஆனால் அவர் சிறந்த முறையில் அந்த கோட் மூவிக்கு தனது எந்தெந்த தேவைக்கேற்ற மாதிரி அந்த கோட் மூவி ட்ரெய்லரை பார்த்தா தெரியுது, தேவைக்கேற்ற மாதிரி அந்த இசையினை சிறப்பான முறையில் வழங்கியிருக்கின்றார் என்றுதான் குறிப்பிட வேண்டும். அவர் கொடுத்த வேலையினை கச்சிதமாக செய்திருக்கின்றார் என்பதுதான் நாங்கள் கூட காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த ட்ரெய்லரை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான முறையில் அந்தந்த சூழல் அமைப்புக்கு ஏற்ற மாதிரி அந்த இசையினையும் பாடலையும் சிறப்பான முறையில் வழங்கியிருக்கின்றார் என்றுதான் கூறப்பட வேண்டும். கதாபாத்திரத்தினை எடுத்து நடித்திருக்கின்றார் விஜய் என்று தான் கூற வேண்டும். அந்த லாஸ்ட்டாக வருகின்ற போது அந்த விஜய் அவர்கள் கில்லியில் எவ்வாறு நடித்திருந்தாரோ அவ்வாறு முறையில் தான் இந்த கோட் மூவியிலும் அந்த லாஸ்ட்டாக வருகின்ற சீனை பார்த்தா தெரியும். அவ்வளவுக்கு அழகான முறையில் கில்லி கதாபாத்திரத்தை ஏற்ற போல் நடித்திருந்ததை காணக்கூடியதாக இருக்கின்றது. மோகன் அவர்களை பார்த்தால் மோகன் அவர்கள் தனது வில்ல கதாபாத்திரத்தினை சிறப்பான முறையில் நடித்திருக்கின்றார் என்று சொல்ல வேண்டும். வேஷம் போட்டு பார்க்கலாம். சினேகா மற்றும் பிரவிதேவா, பிரசாந்த், லைலா போன்றவர்கள் தனது நடிப்பினை வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள் சிறப்பான முறையில். திரையில் பார்க்கும்போது அந்த மூவி எவ்வாறு முறையில் இருக்கும் என்பதுதான் இன்னும் எதிர்பார்ப்பினை ரசிகர்களுக்கு வழங்கியிருக்கின்றது தான் கூட வேண்டும். அவ்வளவுக்கு எதிர்பார்ப்பினை கூட்டியிருக்கின்ற ஒரு ட்ரெய்லராக இந்த கோட் ட்ரெய்லர் காணக்கூடியதாக இருக்கின்றது. மிகவும் காட்சிகள் மற்றும் வேறு பைக் ரைடர் வேறு லெவலில் பண்ணியிருக்கின்றார்கள். அவ்வளவு சிறப்பான முறையில் எல்லாம் அமைந்திருக்கின்றது. இந்த ட்ரெய்லரானது மிகவும் சிறப்பான முறையில், இந்த மூவியானது சிறப்பான முறையில் வெற்றியினை பெறுவதற்கு இந்த படக்குழுவினருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். I'm waiting.